தலைவருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உழைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யாரும் தெரியல. நீங்க பாரு பேனா வை, ஒரு நாள் நான் வந்து உடைக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொற்றிக் கொள்கிறார்கள். திருமாவளவன் எதிரியாகிவிட்டான். கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா நினைவு சின்னம் வைத்தால் அதை உடைப்போம் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய அளவுக்கு இங்கே வெறுப்பு அரசு. இன்றைக்கு அவர்கள் ஒரே மேடையில் ஒரே நிகழ்ச்சியில் கூடி குழவுகிறார்கள், கொற்றிக் கொள்கிறார்கள். அதெல்லாம் இங்கே விவாதப் பொருளாக மாற வேண்டும். தலைவருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உழைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யாரும் தெரியல. இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக திருத்த போகிறார்களாம். திருமாவளவன் எதிரியாகிவிட்டான். அந்த கூட்டணியை 2009 இருந்து பாதுகாத்தவர் திருமாவளவன். 2009 திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றதனாலேயே உலகமெங்கும் வாழ்கிற உலக தமிழர்களால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான பாவத்தை சுமந்தவர் திருமாவளவன். அன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ், ஐயா நெடுமாறன், தோழர் தா பாண்டியன், அண்ணன் வைகோ, இந்த தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை, நீங்கள் ஒருவர்தான் திமுக கூட்டணியில் இன்னும் இருக்கிறீர்கள், வெளியே வந்தால் இந்த தேர்தலிலேயே திமுகவை ஒழித்துவிட முடியும் என்று வெளிப்படையாகவே கூட்டாக சேர்ந்து எல்லோரும் சொன்னார்கள். இதெல்லாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கு. முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு திமுகவும் காங்கிரசும் தான் காரணம் என்று அவர்கள் பேசினார். ஈழ அரசியலை வெறும் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியலோடு பொருத்தி பார்க்க கூடாது என்று சொன்னவர் திருமாவளவன். ஈழத்தில் நடக்கிற அவலங்களுக்கு வெறும் தமிழ்நாட்டு தேர்தல் அரசியல் மட்டுமே காரணமாக இருக்க முடியாது. இது உலகளாவிய அரசியல். அதில் அமெரிக்காவுக்கு தொடர்பு உண்டு, அமெரிக்க அடிவருடி நாடுகள் அனைத்துக்கும் தொடர்பு உண்டு. ஏறத்தாழ 22-23 நாடுகள் ஒன்று சேர்ந்து முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டு களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இவர்கள் தேர்தல் அரசியலுக்காக இவ்வளவுக்கும் காரணம் கருணாநிதிதான் என்று அவர் மீது பழி போட முயற்சித்த காலம் 2009.